எப்பொருள் யாதையவர் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் ஈத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நாம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பது பரிணாம அறிவியலோடு தொடர்புடையது. மனிதனுக்கு வாழ்வதற்கு இடமில்லை. இனப்பெருக்கத்தை நாம் குறைக்க முடியாது. இனப்பெருக்கத்தை நாம் குறைக்க முடியும். இப்படிதே நம்ம முயற்சி பண்ணால்தான் நாம் விண்வெளிக்கு குடியேற முடியும். அதற்கு தகுதி வாய்ந்த உடலாக மாற்ற வேண்டும். இயற்கை ஆற்றலில் வாழுகின்ற உடலாக மாற்ற வேண்டும். அப்படித்தான் இயற்கை படைத்திருக்கிறது. ஆகையினால்தான் நமக்கு தாவரத்தை தான் அடிப்படையாக வைத்திருக்கிறது. தாவரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இயற்கைக்கு எல்லா ரகசியம் தெரியும். அதனாலதான் மனிதனை தாவரத்திலிருந்தே தோன்றியது. தாவரம் தான் அது 350 கோடி ஆண்டுகள் முன்பாக அது தோன்றியது. அப்ப இயற்கைக்கு எல்லா விஷயம் தெரிகிறது. இயற்கை தன்னை அழித்துக் கொண்டுதான் ஆரம்பத்தில் இனப்பெருக்கத்தை அழித்து 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 நிலைத்து வாழும் தன்மைக்கு அது மாற்றியது. அது புழுவாக மாறுகின்ற பொழுது தன்னை அழித்துக் கொண்டு தன் சந்ததியை பெருக்குச்சு. அது பூச்சியாக மாறுகின்ற பொழுது தன் சந்ததியை அழித்து தன் குழந்தைகளை பெருக்குச்சு. ஊர்வனவா மாறுகின்ற பொழுது, ஊர்வனம் என்பது என்ன சொன்னீங்கன்னா, இந்த தேளு, பாம்பு இதெல்லாம் ஊர்வனம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஊர்வனம் என்பது 4ஆம் நிலை. 4ஆம் நிலையில் தாய் இறந்துவிடும், குஞ்சுகள் மட்டும் உயிர் வாழும். அதுக்கு எடுத்துக்காட்டு தேல். தாய் இறந்தவுடன் அது இனப்பெருக்கத்திற்காக தாய்த்தேல் இறந்தவுடன், தாய்த்தேல் எப்படி இறக்கும் என்று சொன்னால், அது குஞ்சு அதனோட அடிவயிற்றில் குஞ்சு இருக்கும். அந்த உடம்பை கிழிச்சுக்கிட்டு, அந்த குஞ்சு உடம்பை கிழிச்சுக்கிட்டு வெளியே வரும். நூற்றுக்கணக்கான குஞ்சு வெளியே வந்தோடனே தாய்த்தேல் குஞ்சுகள், இளங்குஞ்சுகள் அம்மாவின் உடலை சாப்பிட்டு விடும். இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இயற்கை தன்னை அழித்து கொண்டுதான் இந்த குழந்தைகளை தன்னுடைய இனப்பெருக்கம் செய்தது. பிறகு 5ஆம் நிலை என்று வருகிறது. 5ஆம் நிலை, 6ஆம் நிலை. பெற்றோர்கள் தன்னை அழித்துக் கொள்ளாமலே இனப்பெருக்கம் செய்தார்கள். குட்டியாடு தாயாடும் இருக்கும், தகப்பனாடும் இருக்கும். 2 ஆடும் உயிரோடு இருக்கும், குட்டிகள் வளரும். இதுதான் அடிப்படை. ஆக புடுநிலையில் தன்னை அழித்துக் கொண்டு இனப்பெருக்கம் செய்தது, பூச்சி நிலையில் தன்னை இனப்பெருக்கம் செய்து தன்னை அழித்துக் கொண்டு இனப்பெருக்கம் செய்தது, அதுக்கப்புறம் ஊர்வன நிலையில் தன்னை அழித்துக் கொண்டு இனப்பெருக்கம் செய்தது. இப்போ 5ஆம் நிலையில் தன்னை அழித்துக் கொள்ளாமலும் இனப்பெருக்கம் செய்ய வல்லது. இந்த நேர்கோட்டை சிந்தித்து பார்த்தால் பெற்றோர்கள் உயிரோடு இருப்பார். 7ஆம் நிலையில் பெற்றோர்களும் உயிரோடு இருப்பார்கள், குழந்தைகளும் உயிரோடு இருப்பார்கள். இதுதான் இயற்கையுடைய ரகசியம். இதற்கு எந்த தடையும் இல்லை. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு யார் வேணும் முயற்சி பண்ணலாம். என்ன தூய இடம் வேண்டும். இந்த முயற்சி பண்ணுகின்ற பொழுது ஒரு 100 ஆண்டுகளுக்கே இந்த முயற்சி பண்ணணும். அப்ப தூய்மை செய்துட்டா நீங்க இனப்பெருக்கம் செய்யற தகுதி இருக்கவன் தான் யோகியாக மாற முடியும். அவன் நினைத்தால் புலன்களுக்கு வேலை கொடுக்கலாம். நினைத்தால் புலன்களை கட்டுப்படுத்தலாம், அல்லது அடக்கி வைக்கலாம், அல்லது அழிக்கலாம், அல்லது ஒருமுகப்படுத்தலாம். இப்படி என்னவான சொல்லலாம். அதனால திருவள்ளுவர் 5 அவித்தான்னு சொன்னார். 5 அவித்தான் என்று சொன்னால் 5ஐயும் கட்டுப்படுத்துதல், 5ஐயும் அவித்தல், அல்லது 5ஐயும் அழித்து விடல். இப்ப தீயை அணைப்பதா தீயை அவிப்பதான்னு பார்த்தா தீயை அவிப்புதல் என்று பொருள். தீயை யாரும் அணைக்க முடியாது. கட்டி அணைச்சிக்க முடியுமா? அணைக்க முடியாது. அணைத்தல்னாவே கட்டி அணைத்தல்னு பேரு. அணைனா இன்னொரு அணை இருக்குது. அணைனா கட்டுப்படுத்தல்னு பேரு, இன்னொரு அணைனா கட்டி பிடித்தல்னு பேரு. ஆக தீயை யாரும் அணைக்க முடியாது, தீயை யாரும் அவிக்க முடியாது. தவறாக சொல்லிட்டாங்க. தீ அணைக்கும் படை என்பது தப்பு. அது பின்னாடிதான் தீ அவிப்பு படையாக மாற்றியது. இயற்கை பேரிட அமைப்பாக அது மாத்துச்சு. அப்ப ஆரம்பத்தில் தவறாகவே சொல்லியிருக்காங்க. தீ அணைக்கும் படை என்பது தவறு. தீ அணைத்தல் என்பது தவறு. தீ அணைத்தல் என்பது தவறு. அப்ப தீ அவிப்புன்னு சொல்லலாம். தீ அவிப்புன்னா கட்டுப்படுத்துதல்னு பேரு, அல்லது அழித்தல்னு பேரு. அதனால திருவள்ளுவர் 5ஐயும் கட்டுப்படுத்தினால் அவன் நீண்ட காலம் வாழ்வான். நாம ஏன் உணவு கட்டுப்பாட்டுக்கு வர்றோம்? நீண்ட நாள் உயிர் வாழ்றோமே, ஏன் சாகல? நாம உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்தவன் ஏன் சாகுறது இல்ல? உணவு கட்டுப்பாட்டுக்கு வருகின்றவன் ஏன் சாவதில்லை? அதுக்கு பதில் சொல்லணுமே, உலகம் சொல்லணுமே இல்லையா? ஏன் உயிரை என்ன சொல்றாங்க? உயிரை காப்பாத்துக்காங்கிறான். உடலை காப்பாத்துன்னு யாரும் சொல்றது இல்ல, உயிரை காப்பாற்றுங்கிறான். அப்ப நம்ம உயிரை காப்பாற்றிக் கொண்டோம். அப்ப உயிரை காப்பாற்றுதான் சொல்றத தவிர உடலை காப்பாற்றுன்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன்?
உடலை காப்பாத்துன்னு சொல்றது. அப்ப உயிரை எப்படியோ காப்பாத்துங்க, உயிரை மட்டும் காப்பாத்துங்க, எப்படியானாலும் பரவாயில்லைங்க, உயிரை காப்பாத்துங்க. அதனாலதான் அவன் காலையில இருந்தாலும் பரவாயில்ல உயிரை காப்பாத்துங்கிறான். உடம்பு கெட்டு போச்சுன்னு காலை எடுத்துருங்க, உயிரை ம். காப்பாத்துங்கிறான். அப்போ உயிர் என்பது முக்கியம். அதனாலதான் சொல்றேன், இந்த உணவை குறைத்துக் கொண்டால் உயிர் நிக்கும்னு திருவள்ளுவர் இந்த திருமூலர் சொல்றாரு. உண்டி பிண்டம் ம். சுருங்கினால் பிராணம் பிராணம் நிலை பெறும். பிண்டம் எப்படி சுருங்கும்? இதனாலதான் நாம வந்து விண்வெளிக்கு போகணுங்கிற. இனிமேல் வந்து பூமியில இடம் கிடையாது. நம்ம எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு. நீ இடமே நீ கிடையாது. ஒண்ணு கிராமத்துக்கு போற இடம் இருக்கு, கோடிக்கணக்கான இடம் இருக்கு. யாரு கிராமத்துக்கு போற தயார் இல்லை. யாரு கிராமத்துக்கு போறதுக்கு இல்ல. அது மீறி போனா புறம்போக்கு, நீ ஓடை, இந்த மாதிரி காலி ஓடையை போய் பிடிச்சிக்கிறது, புறம்போக்கு போய் பிடிச்சிக்கிறது. மக்கள் தொகை பெருக அவனுக்கு ம். என்னன்னா, அந்த கழிவறை ஓரத்துல இருந்தே பழக்கம், அந்த சாக்கடை ஓரத்துல இருந்து பழக்கம். அதுலயே இன்பமாய் இருந்துட்டு அவனுக்கு எல்லா சொகுசும் ம். சாக்கடையிலே கிடைக்கணும், எல்லா சொகுசும் சாக்கடையிலே கிடைக்கணும். அந்த 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 சுகாதாரமற்ற சூழலை அவன் விரும்ப ஆரம்பிச்சிடறான். சுகாதாரமற்ற சூழலை அவன் விரும்ப ஆரம்பிச்சிடறான். அது ஒண்ணுமே பண்ண விரும்பலாம். முடியாது. அந்த காலத்துல முதல் நாகரிகம் தோன்றியது ஆற்றோரத்துல நாகரிகம் தோன்றுச்சு. ம். கடலோரத்தை விட நீர் நன்னீர் கிடைக்குது இல்லையா? நன்னீர் கிடைக்கிறதுனாலதான், ம். குடிக்கிற நீர் ம். கிடைக்கிறதுனால அந்த ஓடைகள் ஓடைகள் பக்கம் மக்கள் தொகை பெருக்குன்னு அங்க நாகரிகம் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, இங்கிருந்து கடத்திட்டு போறது, இங்கிருந்து தண்ணியை வந்து 50 கிலோமீட்டர் கடத்திட்டு போறது, இங்கிருந்து நீரோடையில இருந்து தண்ணியை திருடி 50 கிலோமீட்டர் கடத்திட்டு போய் அங்கே இனப்பெருக்கம் செய்யறது. அப்ப ம். தண்ணி எங்க இருந்து வருது? நீரோடையில இருந்து தானே வருது. ஆ. இப்ப இப்படித்தான் மக்கள். அப்ப கிராமத்துக்கு யாரும் போக தயார் இல்லை இன்னைக்கு. இன்னும் கிராமத்துக்கு யாரும் போக தயார். அப்புறம் அதனாலதான் காந்தி சொன்னாரு, எல்லாரும் ம். கிராமத்துக்கு போய் சென்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப எளிய வாழ்க்கை வாழ சொல்றாரு. இப்ப ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீ இயற்கை பாடம் ம். படிச்சா முதல்ல உயிரை தக்க வைக்கிறதுக்கான பாடம் இருந்தா போதும். நீ மற்றபடிக்கு எந்த அறிவும் தேவையில்லை. இயற்கை தக்க வைக்கிற அறிவே மிகப்பெரிய அறிவு. உயிரை தக்க வைக்கிற அறிவே மிகப்பெரிய அறிவு. யார் உயிரை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் அவங்க தான் பேரறிவாளர்கள். அது கண்டுபிடிச்சவங்க சித்தர் பெருமக்கள். அவங்கதான் பெரிய நாகரிகம். உண்டி சுருங்கின் உபாயம் பலவலா. யார் உண்டி சுருங்குறாங்க? அவன் எழுதிட்டு போனானே இல்லையா? உண்டி சுருங்கின் உபாயம் பலவல, பிண்டம் சுருங்கின் பிராண நிலை. அப்ப உண்டிக்கும் பிண்டுக்கும் என்ன தொடர்பு? அப்ப உண்டி சுருங்கினால் அங்க உயிர் நிற்கும். உண்டிக்கும் உயிருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. உண்டி சுருங்கினால் உயிர் நிற்குங்கிறான். நீ எதை வேணாலும் தின்னுக்க, அதை குறைச்சிக்கிட்டே வாடாங்கிறான். மெல்ல மெல்ல குறைக்கலாம், மெல்ல மெல்ல. குறைக்கலாம். 6 மாசத்துல குறைக்கலாமே. எதுல குறைக்கலாம்? 6 மாசம் எடுத்துக்கோ. இல்ல, ம். கொஞ்சம். அப்புறம் நீர் இருக்கு இல்லையா, காற்று இருக்கு இல்லையா, நீர் குடி, காற்று எடுத்துக்கோ, நீர் குடி. சுவாசத்துக்கு தான் எல்லா உயிரும் சுவாசிக்குதே இல்லையா? தாவரம் சுவாசிக்குது, புழு சுவாசிக்குது, பூச்சி சுவாசிக்குது, ஊர்வனம் சுவாசிக்குது, விலங்கு சுவாசிக்குது, மனிதன் சுவாசிக்கிறான். ஏன் இதுக்கு மட்டும் எல்லாம் பொதுவா வச்சிருக்குது? எல்லாமே சுவாசம் பண்ணுதே. என்ன ஆச்சரியமா இருக்கு? பூமி மேல இருக்குது எல்லாமே சுவாசிக்குதுங்க. தண்ணிக்குள்ளே இருக்கிற உயிரும் சுவாசிக்கிறது இல்ல. தண்ணிக்குள்ள இருக்கிற பெரும்பாலும் கடல் காடு இது. அது மேலேயே வராத உயிரினங்கள் தண்ணிக்குள்ள இருக்குது. அதாவது இது வரைக்கும் தண்ணிக்கே மேல தண்ணி மேலேயே வராத உயிர்கள் மேல வந்து தண்ணியை வெளிச்சத்தை பார்க்காத உயிரினங்களை கோடிக்கணக்கான உள்ள வாழ்ந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு முறை கூட அந்த உயிரினம் எங்க வந்ததில்ல, தண்ணி மேல்மட்டத்துக்கு வந்து சூரியனை பார்த்துட்டு போனது கிடையாது. ம். அந்த மாதிரி நம்மள இன்னும் கண்டுபிடிக்காத இருட்டுக்குள்ளேயே வாழுது. எங்க? தண்ணீருங்க இருட்டுக்குள்ளேயே இருட்டிலே. வாழுது. தண்ணி அது வந்து என்னன்னே தெரியாது. இருட்டிலேயே வாழுது, தண்ணிக்குள்ளே இருட்டிலேயே வாழுது. அது எப்படி இயங்குது? அதுதான் இயற்கை. அதான் இயற்கை. ம் சரி. இந்த நீர் வந்து அதை அழுத்தி கொள்றதும் இல்லை. நீ சொன்னீங்கன்னா குறிப்பிட்ட அழுத்து கீழே போனா செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட எந்த கலன்கள் எந்த இரும்புல ம். செய்யப்பட்ட கலன்கள், அது டைட்டானியம்ங்கிறது அதிகமான இருக்க முடியும். அந்த டைட்டானியத்தில் செய்யப்பட்ட கலனா இருந்தாலும் சரியே, இரும்புல செய்யப்பட்ட ம். நீர்மூழ்கி கப்பல் இருந்தாலும் சரியே, ஒரு 100 மீட்டர் 200 ம். மீட்டருக்கு மேல கீழே போயிடுச்சுன்னா அது வெடிச்சு செதறிடும், அவ்வளவுதான். ஆனால் ம். 11 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கிற ஒரு சின்ன ஜெல்லி மீன், அது மொத்தமாக 10 கிராம் 20 கிராம் கூட கிடையாது. அந்த ஜெல்லி மீன் வந்து எப்படி அது உயிர் வாழுது? 100 டன் எடையுள்ள
கப்பல் வெடிச்சு செதறியது தண்ணிக்குள்ள போச்சுன்னா, நீருக்கு மூழ்கி கப்பல். ஆனால் 10 கிராம் 100 கிராம் இருக்கிற ஒரு ஜெல்லி மீன் பஞ்சு மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது? பஞ்சு மாதிரி தான் இருக்கு. ஆ. அது எப்படி அது அது மட்டும் இல்ல, அது மின்சாரத்தையும் உற்பத்தி பண்ணுதுங்கிறான். ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்னிட்டே போகுது. மின்மினி பூச்சி சுத்துற மாதிரி கடலுக்குள்ளேயும் மின்மினி பூச்சி இருக்குது. ஆ. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆற்றல் வந்து மனிதனுக்கு வந்து ஆற்றலில் இருந்து தான் வாழணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப யார் இயற்கை சட்டத்தை படிக்கிறானோ அவன் தான் வள்ளுவர் எழுதுறாரு. செயற்கை வாழ்வு வாழ்ந்தது செயற்கைங்க. இயற்கை அறிந்து நடங்கிறாரு. அமைச்சரை பத்தி அமைச்சருக்கு அறிவுரை சொல்றாரு. அமைச்சருங்கிற இடத்துல திருவள்ளுவர் சொல்றாரு, செயற்கையை விட இயற்கையை புரிந்து நட. செயற்கை அறிந்தா கிடைத்தும், செயற்கை அறிந்து கடைசியில போனாலும் பரவாயில்ல, கடைசிக்கு போனாலும் கடைசியாவது சிந்திடா அப்படிங்கிறான். இயற்கையை பார்த்து இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து அவன் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் அவன் வெள்ளைக்காரங்கிட்ட பாடத்தை எதிர்பார்க்கிறான். அந்த அந்த வெள்ளைக்கார விபச்சாரிட்டு இருந்து பாடம் கத்துக்க பாத்துக்கிறான். வெள்ளைக்கார விபச்சாரிகள் நேர் இயற்கைக்கு எதிரானவன். அவனுக்கு அறவழி தெரியாது, பொருள் வழி தெரியாது, இன்ப வழி தெரியாது. அவன் உலகத்தை திருட வந்தவன், உலகத்துல திருட போனவன் தான். எல்லா நாட்டிலையும் திருட போனவன் தான் அவன். ஆனால் சில விஞ்ஞானிகள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, கண்டங்களை கண்டுபிடிக்க போனாங்க. அவன் வேற மாலுமிகள் சொல்லுவாங்க, அவன் வேற மாலுமிகள் சொல்லுவாங்க. அவன் பல கண்டங்களை கண்டுபிடிச்சான். இந்தியாவை கண்டுபிடிக்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டான். அப்படி குருட்டடியா கண்டுபிடிச்சது ஆப்பிரிக்க கண்டம், அமெரிக்க படல குருட்டடியா பல கண்டங்களை கண்டுபிடிச்சான். குருட்டடியா என்ன ஒவ்வொரு கண்டத்துக்கு இடையில. ஆமா, சில இடத்துல நடந்து போய் பிடிச்சான், சில இடத்துல வந்து ஆழமில்லாத கடலுடைய போய் ஒரு தீவை பிடிச்சான். இடுப்பளவு தண்ணி எல்லாம் இருந்திருக்குது. இன்னைக்கு இடுப்பளவு தண்ணி, கெண்டக்கால் தண்ணி இப்படி எல்லாம் கடல் ஏறுறப்ப இறங்குறப்ப இப்படி எல்லாம் மாறிட்டே இருக்கும். பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் பூமியை தன்னை நிலையை மாத்திக்கும். ஒரு 20,000 ஆண்டுகள், 24,000 ஆண்டுங்கிறான். 24,000, அதாவது எப்படின்னா ஒரு டிகிரி சாய்வு பார்த்தீங்கன்னா அது வந்து பூமி வந்து 24,000 ஆண்டுகள், அப்புறம் 48,000 ஆண்டுகள், 96,000 ஆண்டுகள் கணக்கு இருக்குது. இந்த பக்கம் இப்படி இருந்து போய் அப்படியே 2,000 ஆண்டுக்கு அப்புறம் அப்படியே மாறி மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு நிமிர்ந்துட்டு போகும். அந்த 24 டிகிரி இடம் மாறிட்டே இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் இடது பக்கம் கொஞ்சம் சாய்ஞ்சி போறதுக்கு 24,000 ஆண்டு ஆகும். வடது பக்கம் சாயருக்கு 24,000 ஆண்டு ஆகும். அப்படி அந்த 24 சாயிறப்போ இந்த கடல் மட்டம் வேற பக்கம் மாறிடும். கடல் மட்டம் வேற பக்கம் போயிடும். எப்பவுமே பூமி செங்குத்தா திரும்பாது, அது ஒரு மாதிரி கோணையாத்தான் சாஞ்சி தான் சுத்திட்டு இருக்கு. நேரம் நாம் நினைக்கிற மாதிரி பந்துல நேரம் இருக்குது அப்படின்னு நம்ம தவறான கற்பனை பண்றோம். அது 24 டிகிரி சாஞ்சிருக்குன்னு சொல்றான். அது என்ன அர்த்தம்? 24 பந்துக்கு ஒரு சாதாரண உருண்டை பந்து எப்படி திருப்பினாலும் அது அப்படித்தானே தான் இருக்கும். இப்ப உருண்டை பந்தை எப்படி திருப்பினாலும் 360 கோணம் தான். இப்ப சாதாரண பந்து வேற, பூமிக்கிற பந்து வேற, அப்படி கற்பனை வரணும். இப்ப சாதாரண பந்தை எப்படி திருப்பினாலும் நீ டிகிரி கண்டுபிடிச்சிருவீங்களா? சாதாரண ஒரு பந்தை அப்படி வச்சு நான் 24 டிகிரி திருப்பின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஆனா பூமி என்பது வேற. பூமியில பல கலந்து இருக்குது. ஒரு பக்கம் தரை இருக்குது, ஒரு பக்கம் தண்ணி இருக்குது. தரை ஒரு பக்கம் சார்ந்துச்சுன்னா தண்ணி என்ன ஆகும்? அங்க போய் பூந்துக்கும். இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா அந்த பக்கம் பூந்து. இதுதான் அந்த பூமியினுடைய பந்து. அப்ப வெறும் ரப்பர் பந்தை வச்சு எடை போட முடியாது. வெறும் ரப்பர் பந்தை வச்சு போட முடியாது. அப்ப பூமிங்கிறது அது இயற்கை. அது ஒரு பக்கம் 75 பக்கம் தண்ணீர். அப்ப ஒரு பக்கம் லேசா சாயறப்போ ஒரு பக்கம் தண்ணி தானா அந்த பக்கம் போய் ஏறிக்கும். இந்த பக்கம் சாயறப்ப இந்த பக்கம் அப்ப வந்து இது இப்படித்தான் மாறுகின்ற பொழுது பல கோள்கள் அழிந்து விடும், பல நாகரிகள் அழிந்து விடும், பல கண்டங்கள் அழிந்து விடும். இப்படித்தான் அப்படியே மெல்ல மெல்ல வரும். அதெல்லாம் 24,000 ஆண்டுக்கு அப்படியே மாறும். அப்புறம் 24,000 ஆண்டுக்கு அப்படி மாறும். அப்ப எதையுமே நிலையற்ற எந்த கண்டங்களும் காணா போயிடும். அது வேற புழக்கம் என்னென்னமோ நடக்கும். அப்ப எப்படி பார்த்தாலும் நம்மை வந்து சாவடிக்கிறதுக்காகவே இந்த பூமி இருக்கிறது. என்னது? சாவடிக்குதான். ஆகையனாலதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இங்கு நாம உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சியான பூமியில நம்ம கிடையவே கிடையாது. இங்க சாக்கடையில் எப்படி பழகிட்டோமோ அது மாதிரி பூமியில பழகிட்டோம். எப்படி? சாக்கடையோரத்துல நம்ம சாக்கடையோரத்துல பழகின மாதிரி இவன் பூமியில வாழ்ந்து பழகிட்டான். இது இன்பம் நினைக்கிறான். பூமியில வாழ்றது இன்பம் நினைக்கிறான். எப்படி சாக்கடையோரத்துல வாழ்றவன் இன்பம் நினைக்கிற மாதிரி, சாக்கடையோரத்துல வாழ்றவன் எப்படி சாக்கடை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வாழ்றதுக்கு இன்பம் நினைக்கிற மாதிரி இவன் பூமி இன்பம் நினைக்கிறான். இப்ப எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இவனுக்கு பிரச்சனை வருதா இல்லையா? மழை பெஞ்சதுன்னா வச்சுக்க அடிச்சு கொள்ளுது, பாம்பேவே நாரி போகுதுங்கிறான், சென்னை நாரி போகுதுங்கிற. சொகுசு வாழ்க்கை வாழ்றீங்களா? உனே வாட்டி வடைக்குது.
ம். இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அடிச்சா பனி அடிச்சுன்னு வச்சுக்கங்க, ஆளு செத்து போயிருவாங்க. பனி பேஞ்சதுன்னா பாத்தீங்கன்னா 5 அடிக்கு 10 அடிக்கு 12 அடிக்கு 20 அடிக்கு பனி பெய்யும். ஊட்டவே மூடிருங்க, ஊட்டவே மூடிரும். ம். இதுல பயங்கரம். அப்ப அதையும் சொகுசு வாழ்க்கை நினைக்கிறான். அப்ப இதெல்லாம் மனிதனை மிரட்டுகிறது. மனிதனை எப்படி நீ ஓடை பக்கம் குடி போடாதுன்னு சொல்ற மாதிரி, ஓடை பக்கம் குடியேறாதுன்னு அரசாங்கம் சொல்லுது. ஓடை பக்கம் குடியேறாத, தண்ணீர் வருத்த அடைக்காத, நீர்நிலைகள் குடியேறாத இப்படின்னு சொல்லுது இல்லையா? ஆனா ஆதி காலத்துல மட்டும் நீர்நிலைகள் தான் குடியேறினா, ஆமா. இன்னைக்கு இன்னைக்கு குடியேறினா தப்பு, அன்னைக்கு குடியேறினா சரி. அப்ப மக்கள் தொகை இல்ல, மக்கள் தொகை யாருக்கும் தெரியாது. இல்ல. ஆஹ் இப்ப சென்னை நகரமே வாழ தகுதியற்ற நகரங்க. கோயம்புத்தூர் வாழ தகுதியற்ற நகரங்கிறான். கோயம்புத்தூர் வாழ தகுதியற்ற இடம், திருச்சி வாழ தகுதியற்ற நகரம். அப்புறம் சென்னை வாழ தகுதியற்ற நகரம், பெங்களூர் வாழ தகுதியற்ற நகரம். இப்படியே தகுதியற்ற நகரமா மாறிடுது. பேருக்குதான் பெங்களூர், பேருக்குதான் சென்னை, பேருக்குதான் கோயம்புத்தூர், எல்லாமே என்ன ஆகி போச்சு, வாழ தகுதியற்ற நகரமாக அறிவிக்கப்படுகிறது. ஏன்? எல்லா வசதியும் தானே இருக்குது. அப்ப இந்த உயிர் வாழ்றதுதான் இங்க முக்கியம். என்னது? உயிர். அப்ப அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி உலகமுக்கும் கெட்டு போச்சு. அது ஆப்பிரிக்கா நாடுல சொல்லவே தேவையில்லைங்க. இவ்வளவு நாகரிகம், நம்ம நாகரிகத்தில் முன்னேறி இருக்கிறோமே தவிர ஆரோக்கியத்தை பத்தியோ இயற்கையை பத்தியோ இயற்கை நம்ம எச்சரிக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாம போச்சு. இயற்கை நம்ம எச்சரிக்கிறதுன்னு தெரியல. இயற்கை நம்மை அப்ப இயற்கை என்ன பண்ணோம்னா, நீ இயற்கை சார்ந்து இனப்பெருக்கம் செய்ய. அப்ப இயற்கை நோக்கம் இனப்பெருக்கம் தான். அப்ப இயற்கை புரிந்து கொண்டுதான் வாழணுமே தவிர, நீ வெள்ளைக்காரன் சொல்றதையும் வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டத்தை எவமும் படிக்கிறோனோ ஆங்கில முட்டாளாக தெரிவார்கள். மதிப்பெண் முட்டாள்கள். என்னது? மதிப்பெண் முட்டாள்கள். இயற்கையை புரிந்து அப்ப எல்லா விஞ்ஞானிகளுமே இப்ப மதிப்பெண் வாங்குறவங்கள யாரும் ஏத்துக்கிறது இல்லை. யார் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு சிக்கலுக்கு தீர்வு காண்கிறார்களோ அவனைத்தான் அறிவாளின்னு உலகம் சொல்லும். இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு நாங்க இயற்கை சட்டத்தை புரிஞ்சு நாங்க பேசுறோம். வெங்கடேசன் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு சக்தியை விண்வெளில இருந்து எடுத்துக்கிட்டான்னு சொல்லுது. இவன் சக்தியை இட்லில இருந்து வேணுங்கிறான். எது? இட்லி சட்னி சாம்பார்ல இருந்து வேணும்னா யாரு கொடுப்பது? அது அம்மா இட்லி வச்சுட்டு சரியா போச்சா? அம்மா இட்லி கடைன்னு பேர் வச்சிருக்காங்க, சரியா போச்சான்னு கேக்குறேன். அம்மா இட்லி கடையில் ஆரோக்கியம் விற்க எழுதி போட்டிருக்காங்க. அம்மா இட்லி கடையில ஆரோக்கியம் விற்கப்படுது எங்க எழுதி போட்டிருக்கான்? அம்மா இட்லி சாப்பிட்றவன் லுக்குன்னு இருமிட்டு தான் தெரியாதான். அவன் ஆஸ்பத்திரிக்கு போட்டு தான் இருக்கிறான். அம்மா இட்லி தாங்கிறவன், அம்மா இட்லி சாப்பிட்றவன் அம்மா உணவகத்துக்கு போறவனும் ஆஸ்பத்திரிக்கு போட்டு தான் இருக்கிறான். அம்மா உணவகத்துக்கு போறவன் ஆரோக்கியமா இருக்கணுமா இல்லையா? போக மாட்டேங்கிறான். ஏன்? ஏன்னா உடம்பு கெட மாட்டேங்குது, போக மாட்டேங்கிறானு. ஏன்? அதே ₹1 இட்லி கொடுக்கறேன், அப்புறம் என்ன? ₹1 கொடுத்தும் போக மாட்டேங்கிறாயா? ஏன்னா உடம்பு கெட்டுற மாட்டேங்குது. மாவை தின்னுப்படுறானா எழுந்திரிச்சேன் பொழுதுனிக்கும். ₹1 ₹5 சாப்பிட்றதானு ₹10 தின்னா முடிஞ்சு போச்சு. 10 இட்லி 10 இட்லி தின்னா 10 நாள்லயே எல்லாம் முடங்கிது. உடம்பு வயிறு எல்லாம் கெட்டு போடுது. அவன் போக மாட்டேங்கிறான். அதான் கோட்டிச்சே காரணம் நான் பாக்குறது. சும்மா கொடுக்குறான், போக மாட்டேங்கிறான்னு. சரி, அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு இல்லையா? உடம்பு கெட்டு போதுன்னா போக மாட்டேங்கிறான். உடம்பு கெட்டு போனா போக மாட்டேங்கிறான். அப்படித்தான் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, வெள்ளைக்கார முதல் இந்தியாவுக்கு வர்றப்போ இந்த காப்பி அப்படித்தான் இலவசமா கொடுத்தான். காப்பி இலவசமா கொடுத்துதான் பழக்கணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி காப்பி கொடுக்கறான். அவன் தான் லிப்டன் டீ, லிப்டன் காப்பி. அந்த காலத்துல லிப்டன் டீன்னு சொல்லுவாங்க, லிப்டன் டீ. அவன் தான் இந்த இந்திய அடிமைகள் இருக்காங்களே, இங்கிலீஷ் முட்டாள்களை வைத்துக் கொண்டு அந்த முட்டாளுக்கு வச்சுட்டு வியாபாரம் பண்ணான். முதல்ல இலவசமா கொடுத்தான். மணி அடிப்பான். நம்ம டங் டங் மணி அடிப்பாங்களா? முதல்ல ஆரம்பத்துல வீடு வீடா குடிப்பான். வீடு வீடா கொடுத்தோன்னு எல்லாரும் குடிச்சு பழகிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகாம ஒரு வீதி நடுவு நின்றுக்கிறது, ஒரு முக்குல அங்கிருந்து அடிக்கிறது, டக்குன்னு போசி தூக்கிட்டு அங்க ஓடுறது. முதல்ல வீடு வீடா கொடுத்து பழக்கி அடிமாக்கி விட்டான். அதுக்கப்புறம் கடைசியில் அப்படியே மெல்ல மெல்ல எங்க வந்துட்டான், அப்படியே அப்புறம் வீதிக்கு வந்தான்.
ஒரு முனையில ஒரு முதல்ல வீட்டை கொடுத்து பழக்கிற வேண்டியது. அப்புறம் இந்த முனைக்கு வான்னு சொல்ல வேண்டியது. அந்த முனையில இருந்து மணி அடிச்சுன்னு வச்சு எல்லாம் போசிட்டுக்கு ஓடுவாங்க. அங்க குடிச்சு பழகுனா. அப்புறம் கொஞ்சம் தள்ளிட்டு போய் இந்த டவுனுக்கு வாம்பான். உடனே அங்க ஓடி கடைசியில கடையை வச்சுக்கிட்டான். கடையை வச்சு இதை காசு கொடுத்து குடிடான்ட்டான். காசு கொடுத்தா தான் இல்லைன்னா இல்லை. அப்புறம் இப்படித்தான் பழக்கம். அப்ப முதல்ல அப்படித்தான் ஜியோக்காரன் என்ன பண்ணான், ஜியோ மொபைல் என்ன ஆரம்பத்துல எல்லாம் இலவசம்னு சொன்னான். நான் கூட அதில் மாட்டினேன். நானே ஜியோ வாங்கினேன். அவன் வந்து 6 மாசத்துக்கு இலவசம். சரி இலவசம். அப்புறம் தான் போட்டோ கிரு நேற்று இப்ப கடைசி வேலை தொலைச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பழையபடி பேசுறதுக்கு மாறியாச்சு. எல்லாம் ஏமாத்துறானு. ஆமா, இலவசம் சொன்னாவே ஏமாத்து. இலவசம் சொன்னாமே அப்ப அரசாங்கம் இலவசமா கொடுக்குறதுல ஏமாத்துன்னு நடத்தும். பின் எப்படி அரசாங்கம் இது புரிஞ்சுக்கிட்டு இலவசம் இலவசம் சொல்லுது? என்ன சாராயத்தை மட்டும்தான் இலவசமா கொடுக்கல, அதையும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. எல்லாம் கத்துக்குவான். ஏன்னா அது பழக்கி விட்டான். அது பாருங்க எப்படி நீங்க எப்படி உணவு எப்படி பலகாரத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு பழகிற மாதிரி விட முடியும். அதே மாதிரி சாராயத்தை விட முடியாது. சாராயம் என்ன பண்றான், எதுல அடிமையாகணும் அது ரேட்டு எது அவனை அடிமைப்படுத்துதோ அதை வந்து விலை ஏத்திட்டே போறது, விலை ஏத்திட்டே போறது. அப்ப எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி படிக்கிறான் இல்லையா, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி கிடைக்குது இல்லையா, சாராயம் கிடைக்குது இல்லையா. நீங்க 10 ரூபாய்க்கு லஞ்சம் கொடுத்து 10 ரூபாய் பாட்டிலுக்கு மேல அதையும் கொடுத்து, அப்போ அது விலையே கிடையாது, 10 ரூபாய் இலவசமாவே கொடுத்தாங்க. அதாவது எந்த கணக்குல வராத 10 ரூபாய், எந்த கணக்குல இந்த 10 ரூபாய் கிடையாது. அவன் பழகிட்டான், அதுக்கும் பழகிட்டான். என்னது, நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு நாளைக்கு ஒரு போத்தலுக்கு வந்து 20 ரூபா அதிகமா அதையும் கொடுத்துருவான். அதையும் கொடுத்துட்டு அது சாராயம் குடிமா. ஏன்னா அடிமை ஆயாச்சு, அவ்வளவுதான். அப்பயே பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அரசியல்வாதிகள் ஒரு 200 ml தெரியல சும்மா கொடுக்குறான். ஏன்னா மற்ற பாட்டில் விற்கணும்ல. ஃப்ளைட்ல ஏறினீங்கன்னா சும்மா தானே ஒரு பாட்டில் கொடுக்குறான். அந்த 100 ml 200 ml அதெல்லாம் நீங்க பணம் கட்டி பையில வைக்கிறான், குடிக்கிறான். இல்ல அதை வாங்கி நீங்க ஏற்கனவே அந்த பயணச்சீட்டுல எழுதிடுவான். எல்லாத்துக்கும் சேர்ந்திருந்தா கட்டணம், எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் அந்த பயணச்சீட்டுல ஏத்திடுவான். அதுல ஏத்திடுவான். எல்லாம் முன்கூட்டியே வாங்கிடுவான். அதெல்லாம் எதுவுமே இலவசம் கிடையாது, எல்லாம் முன்கூட்டி இலவசம். எல்லாம் முன்கூட்டியே பணம் வாங்கிக்கிறது. சொல்லி ஏமாத்தி ஒரு பாட்டிலே தலையில கட்டி போடுறானுவ. அவனே எல்லாம் போட்டுருவான். போய் சாராயம் தானே இருக்கிறான். இப்பெல்லாம் வந்துங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அதுக்குதான் அந்த விமானத்துல வந்து விமானத்து கட்டணம் வந்து 10 ரூபாய்னா உணவு பொருள் எல்லாம் போட்டு கட்டு 15 ரூபாய்ன்றான். உணவு கிணவு அது இது எல்லாம் போட்டு 15 ரூபாய். உண்மையான கட்டணம் 10 ரூபாய். மற்ற பொருளுக்கு சேர்ந்து 5 ரூபான்னு போட்டு 15 ரூபாய் போட்டு அவன் கட்டிட்டு போயிடுவான். அவன் தின்னா என்ன திங்காட்டி என்ன, அவனுக்கு 5 ரூபா வந்தாச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இது வந்து இது வியாபார தந்திரம். இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையனால அதுலயும் குடுக்கறாங்க அந்த உணவெல்லாம் சாப்பிட முடியுதெல்லாம் பாய்சன் மாதிரி இருக்குதெல்லாம். ஆமா, அதெல்லாம் அப்படித்தாங்கய்யா. நானும் அதை சாப்பிட்டு பார்த்தேன். நானும் அந்த தக்காளி சாறும்பான், தக்காளி ஜூஸும்பான், தக்காளி சாசுமா, வாயிலேயே இத்தனோண்டு பார்த்தீங்கன்னா 2 கிராம் இருக்கு. அது என்ன நாற்றமோ என்ன எப்ப பண்ணானோ அது பிதுக்குன்னா வெடி வருதுங்க. அது எப்படி அந்த பண்ணுக்கு அது என்ன புளிப்பா இருக்குது. அது உண்மையானுமே அது புளிப்பா கிடையாது, ஜெல்லி, செயற்கை ஜெல்லி. மனுஷனே திங்க முடியாது. செயற்கை ஜெல்லி, செயற்கை இனிப்பு, செயற்கை நிறம். அது உண்மையாலுமே தக்காளி சாசியா கிடையாது, தக்காளி மாதிரி இருக்கிற நிறம், அவ்வளவுதான். அந்த ஜெல்லி எங்க தயாரிக்கணும், கடற்பாசி இருக்கு இல்லைங்க, கடற்பாசியை கலர் கட்டி புளி பேத்திடுறான். கடலை பாசி இருக்கு இல்லையா, கடற்பாசியை ஊற வச்சுன்னா தண்ணி ஜெல்லி மாதிரி ஆயிரும். அதுக்கு வந்து இதை சகப் சாயத்தை கலக்கி விட்டு புளிப்பு, சிட்ரிக் ஆசிட், சிட்ரிக் சால்ட்டை உள்ள சிட்ரிக் சால்ட்னு போட்டு மேலே டொமேட்டோ சாஸ்ன்னு போட்டு விட்டுருவோம். அதுல பொய் எத்தனையுமே, டொமேட்டோவும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது அங்க. இதெல்லாம் நீங்க யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. கரெக்டா கீழே போட்டுருமா, கீழே போட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஜூஸ்ன்னு கீழே போட்டுருவோம். கீழே பாத்தீங்கன்னா கண்டிஷன் போட்டிருப்பான், இது ஆர்டிபிஷியல் ஜூஸ். நமக்கு ஆர்டிபிஷியல் ஜூஸ்ன்னு கீழே போட்டு சின்ன இடத்துல போட்டுருவான், தெரியாது, நமக்கு தெரியாது. மேல பார்த்து டொமேட்டோ சாஸ்ன்னு போட்டுருவான், கீழே பார்த்து ஆர்டிபிஷியல் ஜூஸ்ன்னு போடுவான். நீ டொமேட்டோ சாஸ்ன்னு பார்த்து மேங்கோ ட்ரிங்க் நீ படிச்சிருப்ப, கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் மேங்கோ ட்ரிங்க்னு கொடுத்துருவான். அது சின்ன இடத்துல போட்டுருவான்.
கண்டிஷன் அப்ளை, கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டுருவான். கண்டிஷன்ஸ் அப்ளை, அவ்வளவுதான், ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் டெக்னிக்கல். இதெல்லாம் வந்து எப்படியோ மனுஷனை கெடுக்கிறதுக்கு கண்டுக்கிட்டான். ஆகையினால நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் இதை பத்தி பேசுறோம். அதனால வந்து விழிப்புணர்வு வேணும் ஐயா, விழிப்புணர்வு வேண்டும். ஆமா, அறிவு என்பது தனி, அறிவு என்பது மிகப்பெரிய ஆற்றல். அறிவை விட விழிப்புணர்வா இருக்க வேண்டும். இல்லன்னா மனிதன் நம்மளை சாக்கடிச்சிருவான், மனிதனை சாக்கடித்து விடுவான் என்பதை புரிந்து கொண்டு நாம் முன்னேற வேண்டும். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். இது மாதிரி 12 மணிக்கு சந்திக்கலாம். சரியா சரியா சரியா.